வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு கற்பனை கதையோ அல்லது ஏதோ ஒரு புத்தகத்தில் வாசித்த தத்துவமோ கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் இதயத்தின் ஆழத்தில் மறைத்து வைத்திருக்கும் ஒரு ஆறாத ரணத்தை பற்றிய நிதர்சனம். ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து பாருங்கள். இரவு 1 மணி, வீடு அமைதியாயிருக்கு. உங்கள் கையில் இருக்கும் மொபைல் வெளிச்சம் மட்டும்தான் உங்கள் முகத்தில் படுது. வாட்ஸ்அப் ஓபன் பண்றீங்க. ஒரு குறிப்பிட்ட நபரோட சாட் பாக்ஸ்ல நிக்கிறீங்க. அவங்க ஆன்லைன் காட்டுது. ஆனா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கூட வரல. உங்க மனசு தவிக்குது. யார் கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க? நமக்கு ஒரு குட் நைட் சொல்ல கூட நேரம் இல்லையா? இல்ல வேணும்னே என்ன அவாய்ட் பண்றாங்களா? உங்க மூளைக்குள் 1000 கேள்விகள். ஈகோவை ஓரமா வச்சுட்டு நீங்களே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க. என்ன இன்னும் தூங்கலையா? பிஸியா? ப்ளூ டிக் விழுது. அவங்க பார்த்தாச்சு. ஆனா டைப்பிங் வரல. 10 நிமிஷம், 20 நிமிஷம் ஆகுது. பதில் இல்ல. அந்த நிமிடம் உங்கள் நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வரும் பாருங்க. மூச்சு திணறும். நான் என்ன தப்பு பண்ணேன்னு உங்களுக்கே தெரியாம கண்ணீர் வடியும். உங்கள் மொத்த சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலும் அவங்க கையில இருக்கு. அவங்க நினைச்சா உங்களை சிரிக்க வைக்கலாம். அவங்க நினைச்சா உங்களை அழ வைக்கலாம். ஒரு காலத்துல கெத்தா சுயமரியாதையோட சுத்தின நீங்க இன்னைக்கு அன்பிற்காக ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஏன் கையேந்தி நிக்கிறீங்க? நண்பா, ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டா? உங்களுக்கு காதலிக்க தெரியுது. ஆனா அந்த காதலோட உளவியலை கையாள தெரியல. காதல் என்பது வெறும் உணர்வு கிடையாது. அது 2 மனங்களுக்கிடையே நடக்கும் ஒரு பிரம்மாண்டமான ராஜதந்திர விளையாட்டு. இதுல உணர்ச்சி வசப்படுறவங்க தோத்து போறாங்க. அறிவால யோசிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க. மாபெரும் ராஜதந்திரி ஆச்சாரிய சாணக்கியர் சொன்ன 5 விதிகள் உங்கள் சுயமரியாதையை மீட்டு உங்களை உதாசீனப்படுத்தியவர்களை உங்கள் பின்னால் வரவைக்கும். கவனமாக கேளுங்கள். விதி 1. அளவுக்கு மிஞ்சினால் அவைலபிலிட்டி ஒரு கொடிய விஷம். சாணக்கியர் சொன்ன ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த ஒரு வரி வாழ்க்கையில எல்லா உறவுகளுக்கும் பொருந்தும். காதல், நட்பு, குடும்பம், எந்த உறவாக இருந்தாலும் சரி. நீங்க ஒருத்தருக்கு எப்போதும் கிடைக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா ஆரம்பத்துல அது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இவ ரொம்ப கேர் பண்றான், இவ ரொம்ப நல்லவன்னு நினைப்பாங்க. ஆனா காலம் போக போக என்னாகும் தெரியுமா? அதே விஷயம் அவர்களுக்கு பழக்கமா மாறிடும். பிறகு அந்த பழக்கம் மதிப்பில்லாத ஒன்றாக மாறிடும். ஓவர் அவைலபிலிட்டி எப்படி உங்களை கீழே தள்ளுது? நீங்க ஒரு மெசேஜ் அனுப்பினா உடனே ரிப்ளை, அவங்க கால் பண்ணினா உடனே அட்டெண்ட், அவங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே ரெடி, உங்க வேலையை விட்டுவிட்டு அவர்களுக்காக ஓடுவது. இதெல்லாம் நீங்க அன்பு காட்டுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில இது என்ன தெரியுமா? உங்களை நீங்களே மதிப்பில்லாதவராக காட்டுறது. ஒரு மனிதன் அவனோட நேரத்தையும் கவனத்தையும் ஆற்றலையும் யாருக்காவது இலவசமா கொடுத்துட்டே இருந்தா அது ஒரு நாள் அவருக்கு சும்மா கிடைக்கிற விஷயமா மாறிடும். பொருளாதார விதி, லா ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட், வாழ்க்கையிலையும் வேலை செய்யும். மார்க்கெட்ல ஒரு பொருள் ரொம்ப அதிகமா கிடைக்குதுன்னா அதோட விலை என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடும். அதே பொருள் ரொம்ப அரிதா கிடைக்குதுன்னா அதோட மதிப்பு உயரும். அதனாலதான் வைரம் அரிது, லாக்கர்ல பாதுகாப்பு. தண்ணீர் எங்கும் கிடைக்கும், யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்போ உங்களை நீங்களே கேளுங்க, நீங்க தண்ணீரா இல்ல வைரமா? நீங்க எப்பவும் கிடைக்கக்கூடியவர்னு ஒருத்தருக்கு தோணுச்சுன்னா இவன் எங்க போவான், எப்பவும் நமக்கு தானே நினைச்சிடுவாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து உங்களோட மதிப்பு மெதுவா குறைய ஆரம்பிக்கும். அன்பு நாட் ஈக்குவல் டு எப்போதும் கிடைப்பது. பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றாங்க. நான் அவனுக்காக அவளுக்காக எப்பவும் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தங்களோட வாழ்க்கையவே சைட்ல வச்சிடறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களை விட்டுட்டு யாருக்காகவும் வாழ்றது அன்பு இல்ல, அது அடிமைத்தனம். இனி என்ன செய்யணும்? பிராக்டிக்கல் மாற்றங்கள். இது கேம் ஆடுறது மாதிரி இல்ல, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பில்ட் பண்றது. மெசேஜ் வந்த உடனே ரிப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. எல்லா கால்ஸையும் உடனே அட்டென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிஸினா பின்னாடி பேசுங்க. நான் ஒரு வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு சொல்ல கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையை டெவலப் பண்ணுங்க. வேலை, ஸ்கில், ஹெல்த், கோல்ஸ். உங்களுக்கு உங்களுக்கான வேரம் இருக்குன்னு என்பதை அவர்களுக்கு புரிய வைங்க. முக்கியமான உண்மை, மக்கள் உங்களை நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு பார்த்துதான் மதிப்பாங்க. நீங்கள் உங்களே சுலபமா கிடைக்கக்கூடியவராக மாற்றினீங்கன்னா உலகமும் உங்களை அப்படித்தான் ட்ரீட் பண்ணும். ஆனா நீங்கள் உங்களோட நேரத்தையும் கவனத்தையும் மதிச்சீங்கன்னா மற்றவர்களும் அதை மதிக்க தொடங்குவாங்க. ஒரு லைன்ல நினைச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியவரா இருந்தா யாருக்கும் முக்கியமானவரா இருக்க முடியாது. விதி 2. உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வைக்காதீர்கள். த பவர் ஆஃப் மிஸ்ட்ரி.
சாணக்கியர் சொன்ன இன்னொரு கூர்மையான உண்மை: உன் மனதை ஒருபோதும் முழுமையாக திறந்து காட்டாதே. இது பொய்யா இருக்க சொல்லல, எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லாதேன்னு சொல்றது. ஒரு சிறிய கதை, ஆனால் பெரிய பாடம். ஒரு பையன், அவனோட பெயர் அரவிந்த். ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நேர்மை, யாரையும் ஏமாத்த மாட்டான். ஒரு நாள் அவன் ஒரு பெண்ணை சந்திக்கிறான், நந்தினி. முதல் நாள் பேசுறதுல இருந்தே அவனுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. முதல் வாரம் அவர்கள் ரொம்ப க்ளோஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. அரவிந்த் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் உண்மையாவே இருக்கணும், அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லணும். அடுத்த சில நாட்களில் அவன் சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், பாஸ்ட் காதல் தோல்வி, அவனுடைய இன்செக்யூரிட்டிஸ், அவன் பயங்கள் எல்லாத்தையும் ஒரே மூச்சுல சொல்லிடுறான். நீ மட்டும்தான் எனக்கு இருக்க, நான் ரொம்ப ஹர்ட் ஆனவன், நான் உன்னை இழந்தா வாழ முடியாது. அவன் நினைச்சது இது அன்பு, இது ஆனஸ்டி. ஆனா நந்தினி என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா? முதல்ல அவன் ரொம்ப ஓபனா இருக்கான், நல்லவன் போல. கொஞ்ச நாள் கழிச்சு ஏன் இவன் இவ்வளவு டிபெண்ட் ஆகிறான்? அதுக்கப்புறம் இவனிடம் புதுசா என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போர்டம். ஏன் இப்படி ஆகுது? மனித மூளை ஒரு விசித்திரமானது. அதுக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும்: புதிர், புதுசு. அதனாலதான் சினிமா உதாரணம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் இமேஜின் பண்ணுங்க. முதல் 5 நிமிடத்திலேயே வில்லன் யார், எண்டிங் என்னன்னு தெரிஞ்சா அந்த படம் யாராவது முழுசா பார்ப்பாங்களா? இல்ல. ஏன்னா கியூரியாசிட்டி இல்ல, மர்மம் இல்ல. அதே ரூல் உறவுகளிலும். நீங்க உங்களை ஒரு ஓப்பன் புக் மாதிரி வைத்தீங்கன்னா, உங்க பாஸ்ட், உங்க வீக்னஸ், உங்க தாட்ஸ், உங்க இமோஷன்ஸ் எல்லாம் ஒரே தடவையில வெளியே வந்துட்டா அவர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவனை நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நிமிடத்திலிருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்லோவா குறைய ஆரம்பிக்கும். ராஜதந்திரம் வெங்காயம் போல இருங்கள். உங்களை ஒரு வெங்காயம் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஒரே தடவையில முழுசா காட்டாதீங்க. லேயர் பை லேயர். முதல் லேயர் சாதாரண விஷயங்கள், அடுத்த லேயர் உங்க இன்ட்ரெஸ்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்க தாட்ஸ், மிக முக்கியமான லேயர் உங்க வல்னரபிலிட்டிஸ். இதெல்லாம் நேரம் எடுத்துதான் ரிவீல் ஆகணும். மர்மம் ஈக்குவல் டு ஈர்ப்பு. ஒருத்தருக்கு உங்களை முழுசா புரிஞ்சிக்க முடியலன்னா அவன் அல்லது அவள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை பற்றி யோசிப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க, இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஆசைப்படுவாங்க. அதுதான் அட்ராக்ஷன். பிரெடிக்ட் பண்ண முடியாதவங்க தான் பவர்ஃபுல். நீங்க எப்பவும் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்லுவீங்க, எப்ப அவைலபிளா இருப்பீங்க, இதெல்லாம் ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சா உங்க வேல்யூ குறையும். ஆனா இவன் அடுத்து என்ன பண்ணுவான், இவன் காமா இருப்பானா இல்ல சர்ப்ரைஸ் கொடுப்பானான்னு தெரியாம இருந்தா நீங்க அவர்களோட மைண்ட்ல ஸ்டே பண்ணுவீங்க. ஒரு பேலன்ஸ் முக்கியம். இது ஃபேக்கா இருக்க சொல்லல, இது கேம் ஆட சொல்லல, அளவா ஷேர் பண்ண சொல்லுது. விதி 2, உங்களை ஒரு திறந்த புத்தகமாக வைக்காதீர்கள். விதி 3, அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீர்கள். நோ கான்டாக்ட் ரூல். சாணக்கியர் சொன்ன ஒரு கத்தி மாதிரி உண்மை: எங்கு உனக்கு மரியாதை இல்லையோ அங்கு ஒரு நொடி கூட நிற்காதே. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு தைரியம் வேணும். ஒரு கதை, பலருடைய வாழ்க்கை. ஒரு பையன் கார்த்திக், அவன் ஒரு பெண்ணை ரொம்ப காதலிக்கிறான், மீரா. முதல்ல எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. டெய்லி கால்ஸ், லாங் சாட்ஸ், கேர், அட்டென்ஷன். ஒரு நாள் மெல்ல மெல்ல சேஞ்ச் ஆரம்பிச்சது. மெசேஜ் லேட் ரிப்ளை, கால் அவாய்ட், பிஸின எக்ஸ்கியூஸ், ஆன்லைன் இருந்தும் ரிப்ளை இல்ல. கார்த்திக் கன்ஃபியூஸ்ட். அவன் ஆரம்பிக்கிறான், என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா பேசுனனா, ஏன் அவாய்ட் பண்ற? அவங்க சைடுல என்ன நடக்குது தெரியுமா? முதல்ல சரி கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதுக்கப்புறம் இவன் ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கிறான்? இன்னும் கொஞ்ச நாள் எரிச்சல். பிச்சை எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கார்த்திக் இன்னும் கீழே இறங்குறான். ப்ளீஸ் பேசு, நான் உன்னை மிஸ் பண்றேன், நீ இல்லாம எனக்கு முடியல. அவன் நினைச்சது இது காதல், ஆனா உண்மை என்னன்னா இது பெக்கிங். பரிதாபம் இஸ் நாட் காதல். ஒருத்தர் உங்களை பார்த்து பாவம் இவனுக்கு ரொம்ப ஃபீலிங் நினைச்சா அது காதல் இல்ல, அது சிம்பத்தி. சிம்பத்தியால ஆரம்பிச்ச உறவு ரெஸ்பெக்ட் இல்லாம முடியும். ஈகோ எப்படி வளருது? நீங்க கெஞ்சுற அளவுக்கு அவங்க மைண்ட்ல என்ன பில்ட் ஆகுது தெரியுமா? நம்மளுக்காக இவன் இவ்வளவு கீழே வரானே, நம்மளுக்கு இவனாலேயே எதுவும் ஆகாது. அதுதான் ஈகோ. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க இம்பார்ட்டன்ட் இல்ல, அவைலபிள் மட்டும். சாணக்கியரின் அஸ்திரம், விலகும் சக்தி. இங்கேதான் கேம் சேஞ்ச் ஆகணும்.
ஒரு நாள் கார்த்திக் ஒரு முடிவு எடுக்கிறான். இனிமே மெசேஜ் இல்ல, கால் இல்ல, ரியாக்ஷன் இல்ல. அவன் முழுக்க மௌனம். நோ கான்டாக்ட் ரூல். இது என்ன இது? இது பனிஷ் பண்றதில்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட ப்ரொடெக்ட் பண்றது. 1. அவர்களுக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. அவர்களோட ஸ்டேட்டஸ் ஸ்டாக் பண்ணாதீங்க. இன்டைரக்டா சோக போஸ்ட் போடாதீங்க. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல என்கோரேஜ் பண்ணாதீங்க. நீங்க அவர்களோட உலகத்திலிருந்து முழுக்க மறையணும். அடுத்தது என்ன நடக்கும்? முதல் சில நாட்கள் அவங்க ஈகோ ஹாப்பி. சரி, ஃபைனலி சைலண்ட் ஆயிட்டான். ஒரு வாரம் கழிச்சு கன்ஃபியூஷன். இவன் எங்க போனா? இன்னும் கொஞ்ச நாள் கியூரியாசிட்டி. வேற யாராவது கிடைச்சிட்டாங்களா? அதுக்கப்புறம் டவுட் பிளஸ் ஃபியர். நம்ம கிட்ட இருந்தவன் நம்மள விட்டுட்டானா? மனித மனசின் உண்மை. நீங்க சேஸ் பண்ணீங்கன்னா அவர்கள் ஓடுவாங்க. நீங்க விலகினீங்கன்னா அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். கண்ட்ரோல் யாரிடம் இருக்கும்? நீங்க கெஞ்சிரீங்கன்னா கண்ட்ரோல் இஸ் ஈக்குவல் டு அவர்களிடம். நீங்க விலகிறீங்கன்னா கண்ட்ரோல் இஸ் ஈக்குவல் டு உங்களிடம். முக்கியமான எச்சரிக்கை, வார்னிங். இந்த ரூல் ஒரு ட்ரிக் இல்ல. அவங்க திரும்ப வரணும் நீ யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மீண்டும் அதே டிராப்ல விழுவீங்க. நான் என்ன மதிக்கணும் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க க்ரோ ஆவீங்க. கார்த்திகோட முடிவு. ஒரு மாதம் கழிச்சு மீரா தான் மெசேஜ் பண்றா. ஹாய், எப்படி இருக்க? ஆனா இப்போ கார்த்திக் மாறிட்டான். அவன் ரிப்ளை பண்றான், ஆனா அவன் டிபெண்ட் ஆக மாட்டான். உங்களை மதிக்காத இடத்தில் நின்று கெஞ்சுவதை விட அங்கிருந்து அமைதியாக விலகுவதுதான் உண்மையான வலிமை. விதி 4. காதலை விட லட்சியத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் முன்னுரிமை கொடுங்க. இது கொஞ்சம் கசப்பான உண்மை, ஆனா வாழ்க்கையை மாற்றும் உண்மை. பசி வந்திட 10 பறந்து போகும். இந்த ஒரு வரி ரொம்ப பேரோட காதல் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிடும். ஒரு கதை நிஜ வாழ்க்கைக்கு ரொம்ப அருகில். ஒரு பையன் விஜய், அவனுக்கு ஒரு காதலி ஸ்ருதி. கல்லூரி டேஸ்ல காதல் ஆரம்பிச்சது. டெய்லி கால்ஸ், லாங் ரைட்ஸ், ட்ரீம்ஸ். விஜய் என்ன நினைச்சான் தெரியுமா? எனக்கு அவதான் முக்கியம், கரியர் அப்புறம் பார்க்கலாம். அவன் ஸ்லோலி படிப்பை கவனிக்கல, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணல, ஃபியூச்சர் பற்றி கிளாரிட்டி இல்ல. ஆனா அவன் காதல் மட்டும் ஸ்ட்ராங். ரியாலிட்டி செக் ஆரம்பிக்குது. கல்லூரி முடிஞ்சிச்சு. விஜய் ஜாப் இல்ல, டைரக்ஷன் இல்ல, நாளை என்னன்னு பிளான் இல்ல. ஸ்ருதி சைட்ல ஃபேமிலி பிரஷர், செக்யூரிட்டி கன்சர்ன், ஃபியூச்சர் பற்றிய பயம். அவ கேக்குறா, நம்ம ஃபியூச்சர் என்ன? விஜய் சொல்றான், நான் உனக்காக எல்லாம் பண்ணுவேன், நம்ம லவ் ஸ்ட்ராங். ஆனா லவ் ஸ்ட்ராங்னு சொன்னா லைஃப் ஸ்ட்ராங் ஆகாது. ஒரு கடினமான உண்மை பாரமற்றி உதைக்கும். ஒரு நாள் ஸ்ருதி ஸ்லோலி டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நீ நல்லவன் தான், ஆனா அந்த ஆனாதான் முடிவு. சில மாதங்கள்ல ஸ்ருதி செட்டில் ஆன ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட். ஏன் இப்படி நடந்தது? அவ கெட்டவளா? இல்லை, அவ பிராக்டிக்கலா இருந்தா. ஆமாம், ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் தெரியுமா? பாதுகாப்பு, நிலைத்தன்மை, எதிர்கால நம்பிக்கை. இது இல்லாம இருந்தா காதல் மட்டும் போதாது. சினிமா வர்சஸ் நிஜ வாழ்க்கை. சினிமால என்ன காட்டுவாங்க? உனக்காக உலகத்தையே எதிர்ப்பேன். ஆனா நிஜ வாழ்க்கையில வீட்டு வாடகை, சாப்பாடு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் ரியல். உங்க காதல் வயிற்று நிரப்பாது. ரோமியோ வர்சஸ் ராஜா. நீங்க என்ன ஆகணும்? ரோமியோவா அல்ல ராஜாவா? ரோமியோ காதலிய சுற்றி திரிவான். டைம், எனர்ஜி எல்லாம் அவளுக்கு. கோல் இல்ல. முடிவு ரெஸ்பெக்ட் குறைவு. ராஜா தனது லட்சியத்தை நோக்கி ஓடுவான். டிசிப்ளின் இருக்கும். கரியர் பில்ட் பண்ணுவான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ராங். முடிவு அட்ராக்ஷன் அதிகம். பெண்கள் உண்மையில யாரை மதிப்பாங்க? எனக்காக எப்பவும் ஃப்ரீயா இருக்கிறவன இல்ல, தனக்கு ஒரு வாழ்க்கைய பில்ட் பண்ணிக்கிறவன. ஒரு ஆண் ஃபோக்கஸா ஒர்க் பண்றான், க்ரோ ஆகுறான், தனது வாழ்க்கைய உருவாக்குறான். நான் அது நேச்சுரலி ரெஸ்பெக்டையும் அட்ராக்ஷனையும் உருவாக்கும். முக்கியமான புரிதல். இது காதலை இக்னோர் பண்ண சொல்லல, பிரையாரிட்டி சரி பண்ண சொல்லுது. வெண்ணம், காதல் இருக்கட்டும், ஆனா லட்சியம் முன்னாடி இருக்கணும். ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், ஆனா செல்ஃப் growth முக்கியம். விஜயன் லெசன், அவன் தாமதமா புரிஞ்சுக்கிறான். எனக்கு அவளுக்காக எல்லாம் விட்டுட்டேன், ஆனா என்னையே உருவாக்கலை. அதுக்கப்புறம்தான் ஸ்கில்ஸ் டெவலப், வேலை, டிசிப்ளின். இப்போ
அவன் காதல் தேடி போவதில்லை, அவனோட வேல்யூவால மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. முடிவு வரி: காதல் உங்களை உயர்த்தணும், தாழ்த்தக்கூடாது. லட்சியம் இல்லாத காதல் ஒரு நாள் உடைந்து போகும். விதி 5: வார்த்தைகளை நம்பாதீர்கள், செயல்களை கவனியுங்கள். நம்ம எல்லாரும் ஒரே தவறு பண்றோம். வார்த்தைகளை காதலிக்கிறோம், மனிதரை இல்ல. நீ இல்லாம நான் வாழ முடியாது, உனக்காக நான் எதுவும் பண்ணுவேன், நீதான் என் உலகம். இந்த மாதிரி வரிகள் கேட்க ரொம்ப அழகா இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகளை சொல்ல 2 செகண்ட் தான் ஆகும். ஆனா அதை நிரூபிக்க வாழ்க்கையே போகும். ஒரு கதை நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. ஒரு பெண் ஆனந்தி, அவள் ஒரு பையனை காதலிக்கிறா, ராகுல். ராகுல் ரொம்ப பேசுவான். நீ இல்லாம நான் இல்ல, உனக்காக நான் எல்லாத்தையும் விடுவேன், நீதான் ஃபியூச்சர். ஆனந்தி நம்ப ஆரம்பிச்சிடுறா, ஏன்னா அவன் வார்த்தைகள் ஸ்ட்ராங். ஒரு நாள் சிச்சுவேஷன் மாறுது. ஆனந்தி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிறா. வீட்டில் பிரச்சனை, மன அழுத்தம், இமோஷனல் பிரேக் டவுன். அவள் ராகுலுக்கு கால் பண்றா, எனக்கு நீ வேணும். இங்கேதான் உண்மை வெளிவரும். ராகுல் என்ன சொல்றான்? இப்போ கொஞ்சம் பிஸி, நாளைக்கு பேசலாம், வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. அவன் வார்த்தைகள் பெரியது, அவன் செயல்கள் இல்ல. இதுதான் ரியாலிட்டி செக். ஒருத்தர் உங்களை எவ்வளவு காதலிக்கிறாங்கன்னு ஹாப்பியா இருக்கும்போது பார்த்து முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் கஷ்டத்துல இருக்கும்போது தான் பாருங்க. சந்தோஷ நேர காதல் வர்சஸ் கஷ்ட நேர காதல். சந்தோஷ நேரம் எல்லாரும் உங்க கூட இருப்பாங்க. கஷ்ட நேரம் யார் உண்மையாவே இருக்காங்கன்னு தெரிய வரும். ஒரு சிம்பிள் டெஸ்ட்: நீங்க டவுனா இருக்கும்போது அவர்கள் டைம் எடுத்துக்கிறாங்களா, உங்களை கேட்கிறாங்களா, உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்களா, அல்லது ஈஸியா எஸ்கேப் ஆகுறாங்களா? வார்த்தைகள் வர்சஸ் செயல்கள். வார்த்தைகள் அழகா இருக்கும், இன்ஸ்டன்ட் ஃபீல் கொடுக்கும், ஈஸியா வரும், ஆனா பொய் சொல்லும். செயல்கள் சைலண்டா இருக்கும், எஃபர்ட் தேவைப்படும், டைம் எடுத்துக்கும், ஆனா உண்மையை மட்டும் சொல்லும். ரெட் பிளாக்ஸை கவனிங்க. நீங்க இக்னோர் பண்ற சில சிக்னல்ஸ்: ஆல்வேஸ் எக்ஸ்கியூஸ், கன்சிஸ்டன்சி இல்ல, ஆக்ஷன்ஸ் மேட்ச் ஆகாத வேர்ட்ஸ், ஒன்லி வென் கன்வீனியன்ட் கேர். இவை எல்லாம் வார்னிங். ராஜதந்திர சோதனை. ஒருத்தர் உங்களை மதிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டு தெரியாது, பார்த்துதான் தெரியும். ஒரு முக்கியமான உண்மை: ஐ லவ் யூன்னு சொல்வது ஈஸி, ஆனா நான் உன் கூட இருக்கேன்னு நிரூபிப்பதுதான் ரியல். ஆனந்தியின் முடிவு: அவள் ஒரு நாள் ரியலைஸ் பண்றா, அவன் என்ன காதலிக்கல, அவன் பேசுறத தான் நான் காதலிச்சேன். அதுக்கப்புறம் அவள் விலகுறா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சூஸ் பண்றா. முடிவு வரி: வார்த்தைகள் காதலிக்க வைக்கும், செயல்கள் மட்டும்தான் வாழ்க்கையை கட்டும். முடிவுரை: உங்கள் சிம்மாசனம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நண்பா, இந்த 5 விதிகளும் ஒரு காதல் டிப்ஸ் கிடையாது. இது ஒரு மனிதனை சாதாரணத்திலிருந்து சிறப்பாக மாற்றும் வாழ்க்கை விதிகள். நீங்க இப்போ எங்க இருந்தாலும் பரவாயில்ல. காயமாயிருக்கலாம், நம்பிக்கை உடைந்திருக்கலாம், யாரோ ஒருத்தரால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க: உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு யாரோ ஒருத்தரின் அங்கீகாரத்தால் தீர்மானிக்கப்படாது. இந்த 5 விதிகளை மீண்டும் மனசுல பதிய வைங்க. தட்டுப்பாட்டை உருவாக்குங்கள். எப்பவும் கிடைக்காதீங்க, மதிப்பு உயரும். மர்மமாக இருங்கள், எல்லாத்தையும் காட்டாதீங்க, ஆர்வம் அதிகரிக்கும். சுயமரியாதைக்காக விலகி நில்லுங்கள், கெஞ்சாதீங்க, டிக்னிட்டி காப்பாற்றுங்க. லட்சியத்தை முதல் காதலியாக்குங்கள், உங்கள் வாழ்க்கையை பில்ட் பண்ணுங்க. செயல்களை மட்டும் நம்புங்கள், வார்த்தைகளால் ஏமாறாதீங்க. இப்போ ஒரு சபதம் எடுங்க. உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்க: என்னை மதிக்காத ஒருத்தருக்காக என் கண்ணீர் இனிமேல் சிந்தாது. என் நேரம், என் கவனம் என் வளர்ச்சிக்காக மட்டுமே செலவாகும். நான் யாரையும் துரத்த மாட்டேன், நான் என்னை உருவாக்குவேன். மாற்றம் எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? வெளியுல இல்ல, உங்க மனசுக்குள்ள. ஒரு நாள் நீங்க மாற ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களை இக்னோர் பண்ணினவங்க, உங்களை வேல்யூ இல்லாம பார்த்தவங்க, உங்களை காயப்படுத்தினவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஆனா அந்த நேரத்துல நீங்க அவர்களை தேவைப்பட மாட்டீங்க. ஒரு பவர்ஃபுல் உண்மை:
நீங்க யாரிடமும் கெஞ்ச வேண்டிய நிலைமையில இருந்தீங்கன்னா அது காதல் பிரச்சனை இல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரச்சனை. அதை சரி பண்ணினா வாழ்க்கை முழுக்க சரியாக ஆரம்பிக்கும். ராஜா மனநிலை நினைத்துக்கோங்க. ரோமியோக்கள் காதலை துரத்துவாங்க, ராஜாக்கள் வாழ்க்கையை உருவாக்குவாங்க. ராஜா யாரிடம் போய் கேட்க மாட்டான், நீ என்னை மதிக்கிறியான்னு. அவன் வாழ்க்கையே பதில் சொல்லும். உங்கள் சிம்மாசனம் காத்திருக்கிறது. இப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களை அந்த சிம்மாசனத்துக்கு கொண்டு போகலாம், அல்ல அதிலிருந்து தள்ளிவிடலாம். தேர்வு உங்களுடையது. கால் டு ஆக்ஷன். இந்த 5 விதிகளில் நீங்க முதல்ல ஃபாலோ பண்ண போறது எது? அதை ஒரு சத்தியமா கமெண்ட்ல சொல்லுங்க. காதலுக்காக தன்னம்பிக்கை இழந்திருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒருத்தராவது இந்த வீடியோவால் விழித்து கொண்டா அது ஒரு வாழ்க்கை மாறுதலுக்கு காரணம். இறுதி வரி: நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் அந்த நொடியிலிருந்து உலகம் உங்களை வேற லெவலுக்கு எடுத்துச் செல்லும். நன்றி நண்பா. உங்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையா இல்ல, ஒரு ராஜாவின் வரலாறாய் எழுதப்படட்டும்.